வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் மழை வெள்ளம் மண் சரிவால் 20 பேர் உயிரிழப்பு. வெள்ளத்தின் வேகத்தில் வீடுகள், கட்டிடங்கள், பாலங்கள் இடிந்து விழுந்தன. டார்ஜிலிங்கில் பேரிடரால் உயிரிழப்பு நேர்ந்துள்ளதற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் இரங்கல். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக அறிக்கையில் குறிப்பு. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களில் 5 பேர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். கரூரில் கூட்ட நெரிசல் நேர்ந்த இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு. விசாரணையை தொடங்கியுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மலைப்பகுதியில் கனமழை பெய்து வெள்ளம், மண் சரிவு ஏற்பட்டதில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தின் வடக்கில் இமயமலை பகுதியான டார்ஜிலிங்கில் சனிக்கிழமை இரவு முதல் விடிய இடைவிடாமல் கனமழை பெய்தது. 12 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையை உடைத்துக் கொண்டு ஊருக்குள் புகுந்தது. ஆற்றின் கரையை ஒட்டிய பகுதிகளில் வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றையும் உடைத்துக் கொண்டு வெள்ளம் பாய்ந்தது. கனமழையால் மலையில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஆகியவற்றில் சிக்கியும் இடிபாடுகளில் சிக்கியும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நிலச்சரிவில் சிக்கி மிரிக்கில் 11 பேரும், டார்ஜிலிங்கில் 7 பேரும் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கி தவிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளூர் நிர்வாகத்துடன் காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியவர்களை ரப்பர் படகுகள் கொண்டும் வடங்களை கட்டியும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். கனமழை, வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் உயிரிழப்பு நேர்ந்துள்ளதற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், மாநில முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் கனமழையாலும் மண் சரிவாலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மீட்பு நிவாரண பணிகள் வெற்றியடையவும், காயமடைந்தோர் விரைவில் குணம் பெறவும் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், டார்ஜிலிங்கில் கனமழையாலும் மண் சரிவாலும் ஏற்பட்டுள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தை பற்றி தான் கவலையடைந்துள்ளதாகவும், காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், டார்ஜிலிங்கில் கனமழையால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை பற்றி தான் கவலை கொண்டுள்ளதாகவும், காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், தேவைப்பட்டால் கூடுதல் படைகளை அனுப்ப உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விடுத்துள்ள அறிக்கையில், நேற்றிரவு முதல் பெய்த கனமழையால் ஆறுகளில் கரை புரண்டு வெள்ளம் பாய்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம், பூடான் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த வெள்ளத்தால் பேரழிவு நேர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றால் தாக்குதல் நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் லிவிங் என்னும் இடத்தில் ரஷ்யாவின் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் ஒரே குடும்பத்தில் 15 வயது சிறுமி உட்பட 4 கொல்லப்பட்டதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சபோரிஷியா என்னும் இடத்தில் 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் 500 ட்ரோன்களும் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசல் நேர்ந்த இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தலைவரும் வடக்கு மண்டல ஐஜியுமான அஸ்ராகார் ஆய்வு மேற்கொண்டார். செப்டம்பர் 27ஆம் நாள் கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையிலான தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர்.
தாவேக்கு மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அவர்களிடம் இந்த வழக்கின் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான கோப்புகளை சென்னைக்கு எடுத்துச் சென்று வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். இந்த குழுவில் எஸ்பி ஷியாமலா தேவி, விமலா ஆகியோர் உட்பட 8 புலனாய்வுத்துறை காவல் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இன்று கரூருக்கு வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் கூட்ட நெரிசல் நேர்ந்த இடத்தை பார்வையிட்டனர். நெரிசலில் சிக்கி இறந்தோர், காயமடைந்தோர் வீடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தினர். கூட்ட நெரிசல் நேர்ந்த போது அங்கிருந்த தாவேக்கு நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மின்விளக்கு ஜெனரேட்டர் அமைத்தவர் ஆகியோரிடம் தொடர்ச்சியாக விசாரிக்க உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி அஸ்ரா கார்க், முதற்கட்ட விசாரணை இப்போதுதான் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அது தொடர்ச்சியா இன்னைக்கு தான் முதல் நாள் நாங்க விசாரணை ஃபார்முலா தொடங்கியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருக்கீங்க. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சு. எங்க டீம்ல என்ன தவிர 2 எஸ்பிஸ் இருக்காங்க, ஒரு அடிஷனல் எஸ்பி இருக்காரு, 2 டிஎஸ்பிஸ் இருக்காங்க, 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வினாக்களை தவிர்க்கும்படி செய்தியாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள செந்தமிழ் செல்வன் இன்று பொறுப்பேற்றார். இதையொட்டி காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் படங்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொங்கலூர் பழனிசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் பற்றி செய்தியாளர்கள் வினவியதற்கு விசாரணை நடைபெற்று வருவதால் அது குறித்த வினாக்களை தவிர்க்க வேண்டும் என செந்தில் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லேயே பிரஸ் மீட்டில் முழுசாக கொடுத்துருக்கிறேன். இடத்துல 1 மணி நேரம் கொடுத்துருக்கிறேன். அது சம்பந்தமாக இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமாக பேசினா சரியாக இருக்கும். தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்தரலாம். தினசரி புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது போகிறது போகட்டும், அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாக அதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க, விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க. அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னார். ஏற்கனவே என்னுடைய தரப்பில் இருக்கக்கூடியது, நாங்கள் அங்கே என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. தமிழக அரசு சொல்லி இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லாம் கேள்வி ஒன்று தான். அதுதான் நானும் சொல்கிறேன். ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூரிலிருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நாம் பேசுவோம். அதுதான் சரியாகவும் இருக்கும். விஜயின் பின்னணியில் பாஜக இருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதிய நிர்வாகிகளுக்கு நியமன கடிதங்களை வேல்முருகன் வழங்கினார். அதன்பின் பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் பண்ருட்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்றும், அதற்கு மாறாக நெய்வேலி, விருத்தாச்சலம், புவனகிரி ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய்க்கு உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதிலிருந்தே அவர் பின்னணியில் பாஜக இருப்பது தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாரதிய ஜனதா ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததும் சரி, அவருக்கு விமானம் எங்கு வேணுமானாலும், அதாவது இந்திய நாட்டின் தலைமை குடிமகன், பிரதமர், துணை பிரதமர், துணை ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்கள் வந்து இறங்கி வெளியிலே வருகின்ற சிறப்பு வாயில் அனுமதி, விமான வரையில் அவர் கார் சென்று ஏறி இறங்குவதற்கான அனுமதி, அவருக்கான சிஆர்பிஎஃப்னுடைய பாதுகாப்பு, இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவரை பாரதிய ஜனதா தனதாக்கி கொள்ளுகின்ற முயற்சியில் முதல் கட்டமாக வெற்றியடைந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் கரூர் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் ஒக்கி புயல், வர்தா புயல், தானே புயல் என்று பல புயல்களால் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு செத்து மடிந்த போது அமைத்து அனுப்பப்படாத நாடாளுமன்ற குழு கரூருக்கு வருகிறது என்று சொன்னால், இதிலிருந்து என்ன தெரிகிறது? விஜய் அவர்களை பாரதிய ஜனதா பின்புலமாக இருந்து இயக்கி வந்தது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது.
இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில், முன்னணி தொலைக்காட்சிகளில் ஃபிளாஷ் நியூஸ் என்கிற அடிப்படையிலே டெல்லியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜயோடையே பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், முதியோர் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல்துறை சார்பில் QR கோடு உருவாக்கி அனைத்து ஆட்டோக்களிலும் ஒட்டப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளுக்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் பெரிதும் பயன்படுத்தி வருவது ஆட்டோக்களைத்தான். அவற்றில் பயணம் செய்யும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை ஒரு திட்டத்தினை முன்னெடுத்துள்ளது. அவர்கள் உருவாக்கியுள்ள QR கோடை ஆட்டோக்களில் ஒட்டியுள்ளனர். அதில் பயணிப்போர் இதை ஸ்கேன் செய்யும் பொழுது அனைத்து அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் காட்டப்படும். அந்த எண்களில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். இந்த QR கோடு செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆட்டோவில் பயணிப்போர் பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த QR கோடு செயலியின் மூலம் காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் ஓட்டுநர்களை கேட்டுக் கொண்டார். அரக்கோணத்தில் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்க நிறுவனரும் கல்வியாளருமான மறைந்த வி. கெங்குசாமி நாயுடு அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் VJN மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்க அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் வி. கெங்குசாமி நாயுடு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மண்டல தலைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்வியாளர் சுப்பிரமணி கலந்து கொண்டு கெங்குசாமி நாயுடு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள் மோகன், எத்திராஜலு, துரை, சுரேஷ், பாரதி ராஜா, முரளி, ரகு, கஜபதி, ரவி, பள்ளி முதல்வர் வனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலைக்கு செல்வதாக தாயிடம் கூறி சென்ற பட்டதாரி பெண்ணை கொத்தடிமையாக வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தர கோரி பட்டுக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தாய் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணை அடுத்த நெல்லியடி காடு என்னும் ஊரை சேர்ந்தவர் குமாரி மாளவிகா. இவர் கணவரை இழந்த நிலையில் தன்னுடைய மகள் ஜெயாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பட்டப்படிப்பு முடித்த ஜெயா தனது தோழி மாரீஸ்வரி என்பவருடன் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். சில மாதங்கள் கழித்து மாரீஸ்வரி மட்டும் ஊருக்கு திரும்பியுள்ளார். மாரீஸ்வரியிடம் ஜெயாவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜெயாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாய் பேச முயன்ற போது அழைப்பை எடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான குமாரி மாளவிகா பேராவூரணை காவல் நிலையத்துக்கு சென்று தனது மகள் கொத்தடிமையாக வைக்கப்பட்டு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கு நடவடிக்கை எடுக்காததால் பட்டுக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளரிடம் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதில் கொத்தடிமையாக வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய மகளை மீட்டு தர கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாதிரி போன மாதம் 25ஆம் தேதி என் மகன் அவளாக அடித்து நான் வர்றேம்மா, இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு அழுதா. சரி வாமான்னு சொன்னேன். எனக்கு ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாங்க, இது என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரே தான் நான் அழுதா. நான் வர்றேன்னு வாமான்னு சொன்னதுக்கு சனிக்கிழமை நான் வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி இங்கே வந்துருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். இந்த மாதிரி என் மகன் அழுதா, இந்த மாதிரி துணை கைது மாதிரி கொத்தடிமை மாதிரி வச்சுருக்காங்க, என் மகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். போய் சொன்னதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்ப்போம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன் சார். அப்புறம் பட்டுக்கோட்டை PSO ஆஃபீஸுக்கு வந்தேன் சார். இந்த மாதிரி பிடிஷன் கொடுக்க வந்திருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை சார்பில் மொளச்சூர் புனித சூசையப்பர் தேவாலயத்தில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து பெறும் இயக்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை தலைவர் முருகன் சாந்தகுமார் தலைமையில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட பொறுப்பாளரும் திருப்பெரும்புதூர் மேற்கு வட்டார தலைவருமான நிக்கோலஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை துணைத் தலைவர் பைப்பூஸ் பாய், திருப்பெரும்புதூர் கிழக்கு வட்டார சிறுபான்மையினர் துறை தலைவர் பிள்ளைப்பாக்கம் விநாயகம், காஞ்சிபுரம் மாவட்ட RGPRS தலைவர் சுபாஸ்கர், இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகி அனிஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேவாலயத்துக்கு வந்த பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாறை விழாவில் கல்வீசி தாக்கியதில் ஒரு காவலர் உட்பட 5 பேர் காயமடைந்தனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காரைக்குடி என்னும் ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் விழாவில் ஒரு பிரிவினர் முளைப்பாரி ஓடுகளை தூக்குவதற்கு மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சிவகங்கை கோட்டாட்சியர், மானாமதுரை வட்டாட்சியர் ஆகியோர் தலைமையில் இணக்க பேச்சு நடைபெற்றது. அதில் ஒரு பிரிவினர் புதிதாக முளைக்கொட்டு திண்ணை கட்டி அதில் முளைப்பாரி விழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு பிரிவினர் நேற்று முளைப்பாரி ஓடுகளை தெருக்களின் வெளியே தூக்கி சென்றபோது மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் ஏற்பட்டது. அப்போது கல்வீசி தாக்கியதில் ஒரு காவலர் உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஊரில் துணை கண்காணிப்பாளர் அமலா அட்மின் தலைமையில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் பற்றி உண்மைகளை கண்டறிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்க தலைவர் கருப்பையா தெரிவித்துள்ளார். தலித் விடுதலை இயக்க தலைவர் கருப்பையா ஏமூருக்கு சென்று கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் காயமடைந்தோரின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் உயிரிழந்த 41 பேரில் 15 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்தார். கரூர் துயரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இருவரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பேட்டியின் போது சமநீதி கழக செய்தி தொடர்பாளர் ரவிச்சந்திரன், மக்கள் சட்ட உரிமை இயக்க தலைவர் அண்ணாதுரை, பழந்தமிழர் புலிப்படை தலைவர் மின்னல் வரதன் ஆகியோர் உடனிருந்தனர். கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை தலித் விடுதலை இயக்கமும், மக்கள் சட்ட உரிமை இயக்கமும், பழந்தமிழர் படையும் முன்வைக்கிறது. இரண்டாவதாக, தமிழக அரசினுடைய தனிநபர் கமிஷன் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவருடைய விசாரணை கமிஷனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை அரசுக்கு முன்வைக்கிறோம். காரணம், ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷன் இன்று வரை தமிழக அரசால், குறிப்பாக திராவிட மாடல் அரசால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவருடைய பரிந்துரைகள் அனைத்தும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மீண்டுமாக அவரையே விசாரணை கமிஷன் அதிகாரியாக நியமித்திருப்பது அரசுக்கு சாதகமான நிகழ்ச்சியாக அமையும் என்பதனால் தலித் விடுதலை இயக்கம் அந்த ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து, பாஜக கூட்டணியை விட்டு தினகரன் விலகி சென்றுவிட்ட பிறகு அதிமுக யாருடன் கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு என்ன என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வினவியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற பஜனையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பங்கேற்றார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து கந்தசாமி போல தினகரன் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்து கூறியுள்ளதாக தெரிவித்தார். பாஜக கூட்டணியை விட்டு சென்றுவிட்ட பிறகு நாங்கள் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் தினகரனுக்கு என்ன என்றும் உதயகுமார் வினவினார். ஏன் இவ்வளவு அவசரமா அப்போ உங்க காவல்துறை மீது, ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது காவல்துறையில என்ன, அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல ஒரு நபர் கமிஷனை நீங்க அமைக்கிறீங்க. அப்ப சிபிஐ விசாரணைக்கு போனா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை, ஆனால் சிபிஐக்கு நீங்களே பரிந்துரை செய்யறீங்க. இங்க போறீங்க, நிலவரத்தை பாக்குறீங்க, ஆனா சிபிஐக்கு பரிந்துரை செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா, ஏன் அவசரப்படுறீங்க, செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு, ஏன் என்ன பண்ண போறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் இருக்கு. அதான் சொல்றேன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீடூரில் 5000 ஆண்டுகளுக்கு ஏற்பட்ட கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அரங்கமாய கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் விழுப்புரம் மாவட்டம் வீடூரில் வராக நதியும் தொண்டியாறும் இணையும் கம்மாளமேட்டில் கள ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புதிய கற்காலத்தை சார்ந்த கைக்கோடாரிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த கோடாரிகள் புதிய கற்கால மக்கள் வேளாண்மை செய்யவும் குடல்களை அமைத்துக் கொள்ளவும் பயன்படுத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் பையம்பள்ளி, மயிலாடும்பாறை, வலசை, செட்டிமேடு ஆகிய இடங்களில் புதிய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
வீடூரில் கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் புதிய கற்கால மனிதர்கள் இப்பகுதியில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் ஆதாரமாக கருதப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூங்குளத்தில் காணாமல் போனவரின் உடல் விவசாய நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டது. குடியாத்தம் அடுத்த பூங்குளத்தை சார்ந்த ராஜீவ்காந்தி என்பவர் காணாமல் போனதை அடுத்து அவரது குடும்பத்தார் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் பூங்குளம் காட்டை ஒட்டிய விவசாய நிலத்தில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் அருகில் நாட்டு துப்பாக்கியுடன் ராஜீவ்காந்தி சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் ராஜீவ்காந்தி நாட்டு துப்பாக்கி வைத்துக் கொண்டு சிலருடன் வேட்டையாட சென்றபோது மின்வேலையில் சிக்கி உயிரிழந்ததாக தெரியவந்தது. அவருடன் சென்றவர்கள் ராஜீவ்காந்தி உயிரிழந்தவுடன் அவர் கை கால்களை கட்டி எடுத்து வந்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றவர் விபத்தில் காயமடைந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடியை சேர்ந்த அருணாச்சலம் தன்னுடைய நண்பர் பழனிவேலுடன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பர்வதமலை கோவிலுக்கு சென்றார். அப்போது பழனிவேல் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவருக்கு மாலை வாங்கிக் கொண்டு அருணாச்சலம் திரும்பும் பொழுது வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகே அவர் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இந்த விபத்தில் அருணாச்சலத்திற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அருகிலிருந்த பொதுமக்கள் அவரை வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் அருகே புதையில் இருப்பதாக கூறி பல லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த பூசாரியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் கடவூர் அடுத்த கரிச்சிப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் குளித்தலை அருகேயுள்ள தெப்பக்குள தெருவில் கருப்புசாமி கோவில் கட்டி மாந்திரிக பூசாரியாக உள்ளார். இவரிடம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை சார்ந்த பிரவீனா தன்னுடைய தாயாரின் உடல்நிலையை சரி செய்ய உதவி கேட்டுள்ளார். அப்போது பிரவீனாவின் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் அவர் தாயை குணப்படுத்த 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் பூசாரி கூறியுள்ளார். இதை நம்பி தன்னிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். ஆனால் பிரவீனாவின் தாயாருக்கு உடல் நலம் சரி ஆகாததால் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு கருப்பசாமி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து பிரவீனா அளித்த புகாரின் அடிப்படையில் குளித்தலை காவல்துறையினர் கருப்பசாமி மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் நிறுத்திய பின்பு சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பலவானபுரத்தில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தான் ஓட்ட பந்தயம் மகதநேரியில் தொடங்கி அம்பலவானபுரம் வரை 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் விளையாட்டு வீரர்கள், சிறார்கள், பெண்கள் உட்பட 130 பேர் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் முதல் 10 இடத்தை பிடித்தவர்களுக்கு பரிசு தொகையும் விருது வழங்கப்பட்டன. பெண்கள் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு தொகையும் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் முத்து பலவேசம், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அசோக், மாவட்ட இளைஞரணி தலைவர் பொன்துரை, விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீரை மண்டபம் அருகே விளக்குடி கோவில் தெருவில் வழக்கறிஞர் காசிராஜன், கோமதி, வினோத் ஆகியோரின் லாக்கிங் லா அசோசியேட்ஸ் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கீரை மண்டபம் அருகே உள்ள விளக்குடி கோவில் தெருவில் புதிய லாக்கிங் லா அசோசியேட்ஸ் அலுவலகத்தை திமுக மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் திலீப் ராஜா கண்ணப்பன், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வெங்கட்ராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், காஞ்சிபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் கார்த்திக் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்க தலைவர் சரசமுத்து, மாநகராட்சி கவுன்சிலர்கள் கமலக்கண்ணன், ருசி, சாந்தி துரைராஜ், மாவட்ட பிரதிநிதி வரதராஜன், மாவட்ட வழக்கறிஞர் அணி துரைமுருகன், சசிகுமார், ஆனந்த், பெருமளையம் ஊராட்சி தலைவர் குமரேசன், விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அருள்கண்ணன், அருள், வழக்கறிஞர்கள் தமிழ், வினோத்குமார், வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் ஊக்குவிக்கும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஏனாத்தூர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பல்கலைக்கழகத்தில் உடல் வலிமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. குழந்தைகளுக்கு 3 கிலோமீட்டர் தூரமும், பெண்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும், ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் என 3 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போட்டிகளை துணைவேந்தர் சீனிவாசலு, இணை துணைவேந்தர் வசந்த்குமார், மேத்தா ஆகியோர் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கேடயம், பணப்பரிசு, சான்றிதழ்கள் ஆகியவற்றை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பல்கலைக்கழக பதிவாளர்
ஸ்ரீராம், அறிவியல் புல முதல்வர் வெங்கட்ரமணன், உடற்கல்வி இயக்குனர் குணாலன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த மேரத்தானை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மேரத்தானை ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா சாதாரணமான இல்லை, பல நிறுவனங்கள் இதற்காக முன் வந்து மிகப்பெரிய ஒரு மெகா ப்ரோக்ராமாக மாற்றிருக்காங்க, மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக மாற்றிருக்காங்க. அதுக்காக அந்த நிறுவனங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காஞ்சிபுரம் மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். குட்டீஸில் தொடங்கி எல்லா பெரியவங்க வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்கள் எல்லாம் ஒரு 4 இயர்ஸ்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கூட வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்ம யூனிவர்சிட்டியோட விசி உள்ளிட்ட நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ், எஸ்பெஷலி டாடா. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சந்தையில் மரம் சாய்ந்து விழுந்ததில் மீன் விற்ற பெண் உயிரிழந்தார். மேலும் 3 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய ஊர்களில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. தேவக்கோட்டையில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்த போது சந்தையில் இருந்த மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. மீன் விற்று கொண்டிருந்த பாசிப்பட்டினத்தை சேர்ந்த லட்சுமி மீது மரம் விழுந்ததில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மரம் விழுந்ததில் மேலும் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மரம் விழுந்ததில் தகர கொட்டகையும் சாய்ந்து அங்கு நிறுத்தியிருந்த வாகனங்களும் சேதமடைந்தது. இது குறித்தறிந்த காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உடனடியாக அங்கு சென்று மீட்பு பணிகளை விரைவுபடுத்தினார். தூத்துக்குடியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தனர். நிலையில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. திடீரென்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், மாங்காடு, கோவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை பெய்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் போரூர், குன்றத்தூர், கோவூர், மாங்காடு ஆகிய ஊர்களிலும், திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக குன்றத்தூர், மாங்காடு சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிக அச்சத்துடன் செல்கின்றனர். காரைக்காலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஆன்மீக கஞ்சி கலைய ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உலக நன்மைக்காகவும் இயற்கை சீற்றங்களை தணிய வைக்கவும் காவிரியில் நீர்வரத்து அதிகரிக்கவும் வேண்டி மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆன்மீக கஞ்சி கலைய ஊர்வலம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், தஞ்சை மாவட்ட தலைவர் வாசன், ஓம் சக்தி சிவகுமார் ஆகியோர் பங்கேற்று ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். காரைக்காலமையார் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஆன்மீக கஞ்சி ஆலய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் செவ்வாடை அணிந்து தீச்சட்டி, முளைப்பாரி, கஞ்சி கலையங்களை சுமந்து வந்து அம்மனை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த பூங்குளத்தில் முத்து விஜய கணபதி, கெங்கையம்மன், மகா மாரியம்மன், சப்தகன்னி நவக்கிரக ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை, கோபூஜை நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித கலசங்கள் புறப்பட்டு கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன்பின் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் மழை வெள்ளம் மண் சரிவால் 20 பேர் உயிரிழப்பு. வெள்ளத்தின் வேகத்தில் வீடுகள், கட்டிடங்கள், பாலங்கள் இடிந்து விழுந்தன. டார்ஜிலிங்கில் பேரிடரால் உயிரிழப்பு நேர்ந்ததற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் இரங்கல். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக அறிக்கையில் குறிப்பு. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களில் 5 பேர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். கரூரில் கூட்ட நெரிசல் நேர்ந்த இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு. விசாரணையை தொடங்கியுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.